ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பொதுவாக எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இலவச அறிவிப்புகள் அப்படின்றது எக்கச்சக்கமாக வெளிவரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பழகி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு இந்த டைம் அவங்க என்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இந்த டைம் இவங்க என்ன ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யார் வந்துட்டு இலவசம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஜெயிக்க வச்சு மக்களும் பழகின அரசியல் கட்சிகளும் இலவசம் இல்லாத தேர்தல் அறிவிப்புகள் அப்படின்றத வெளியிடுறதே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு தமிழக அரசியல்ல விதிவிலக்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, இல்ல இந்த 2 கட்சிகளுக்கு அகைன்ஸ்டா நான் கட்சி தொடங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புது வரவுகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே பெண்களை மையப்படுத்தி பெண்கள் ஓட்டு விழுந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனால அந்த ஓட்டுகளை எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் ஏற்படும் அப்படின்றது தெரியாததுனால நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 6 சிலிண்டர் தர்றேன் அப்படின்னு சொல்றது. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டவுன் பஸ் மட்டும் கிடையாது, எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா போய்க்கலாம், அவர் 1000 ரூபாய் தானே தராரு, நாங்க ஜெயிச்சு வந்தா 2000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழருடைய தேர்தல் அறிவிப்புகள் இன்னைக்கு வெளியாயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல எந்த விதமான இலவசம் அப்படின்ற வார்த்தையும் கிடையாது, ஒரே ஒரு இடத்தை தவிர அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அப்படி சீமான் மக்களுக்கு இலவசமா தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் என்ன, அதை தாண்டி சீமானுடைய அறிவிப்புகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்கள் அப்படின்றத உருவாக்குவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மதுரை இருக்கு இல்லையா, மதுரை வந்துட்டு மொழி கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமாகவும், சென்னையை வந்துட்டு தொழில்நுட்ப தலைநகரம், கோவையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழில் தலைநகரம், கன்னியாகுமரியை தமிழர் மெய்யியல் தலைநகரம், திருச்சியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகத்துறை தலைநகரம் அப்படின்ற மாதிரி மையப்படுத்தியிருக்காரு. ஸோ சட்டமன்றம் தலைமைச் செயலகம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சியை மையப்படுத்தி உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய சென்ட்ரான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது திருச்சி தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருச்சிக்கு நிர்வாகத்தை மாற்றணும் அப்படின்ற முயற்சிகள் நடந்ததும், ஏன் கலைஞர் இருக்கார் இல்லையா, அவருடைய பீரியட்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் திருச்சியை மையப்படுத்தி அங்க இருந்து நம்ம ஆட்சி பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதும் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாரும் அதை பண்ணலை. அதுக்கான சோதனை முயற்சிகள், அதுக்கான எஸ்டிமேட்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாலும் கூட அது திருச்சிக்கு மாற்றப்படலை இன்னை வரைக்குமே அப்படின்னே சொல்லலாம். பட் சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்க வந்தோம்னா திருச்சி இருக்கு இல்லையா, திருச்சியில இருந்து தான் நாங்க நிர்வாகத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு எல்லாரும் பெண்களுக்கான இலவசம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 6 பாலியல் சீண்டல்களாவது ஒரு ஊர்லயோ இல்ல ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5-6 இடங்கள்லயோ தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்படி வந்துட்டு நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம்னா அந்த குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு நாங்க முக்கியத்துவம் தரோம், ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சமநீதி பேசக்கூடிய கட்சிகளே எலெக்ஷன் டைம் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சீட் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெஃபினட்டா கிடையாது. நாம் தமிழர் வந்துட்டு அந்த சீட்களை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இன்னும் பெண்களுடைய முக்கியத்துவம் அப்படின்றத அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி தொகுதிகளை உருவாக்குவோம். ஸோ அப்படி வந்துட்டு தனி தொகுதிகளை உருவாக்கும் போது அந்த தொகுதிகளில் பெண்கள் தான் நிற்க முடியும் அப்படின்னும் போது மற்ற கட்சிகள் இருக்காங்க இல்லையா, மற்ற கட்சிகளும் வேற வழியே இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்களை தான் அங்க நிப்பாட்டுவாங்க. ஸோ அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம்னா பெண்களுக்கான அரசியல் முக்கியத்துவம் அப்படின்றத நாங்க ஊக்கப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படிச்சவங்க படிக்காதவங்க யாரா இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுப்போம். இது மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, ஸோ விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை அரசாங்கமே வந்துட்டு
வந்துட்டு அமைக்கும். அந்த தொழிற்சாலைகள்லையும் வந்துட்டு பார்த்தோம்னா வேலை பார்க்குறவங்க அரசாங்க ஊழியராக தான் எடுத்துக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி பல புதுவிதமான அறிவிப்புகள் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இலவசமாக தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு மினரல் வாட்டர் கேன்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலியமா பல நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா அப்படின்றத டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீமானினுடைய ஆட்சி அப்படின்றது அமைது, நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா தண்ணீரை வந்துட்டு விற்கிறதுக்கு தடை போடுவேன், தண்ணியை விற்கிறதுக்கு தடை பண்ணிட்டு பார்த்தோம்னா நல்ல சுத்தமான குடிநீர் இருக்கு இல்லையா, சுத்தமான குடிநீரை நானே இலவசமா எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பா அவர்லாம் வந்துட்டு என்ன சொன்னாலும் ஜெயிக்க முடியாதுப்பா, என்ன பண்ணாலும் வந்துட்டு ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களை முன் வச்சாலும் சரி, அவர் வந்துட்டு ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற தைரியத்துல தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜெயிப்போன்னு தெரிஞ்சா அதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேள்விகளை வைக்கக்கூடியவங்களுக்கா இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி ஆட்சி அமையுது அமையல இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புதுவிதமான முன்னெடுப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, நாங்க வந்தோம்னா இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதுவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அந்த அறிவிப்புகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யோசிக்கிறதுக்கே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற சிந்தனை வேணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட மட்டும் இல்லாமல் 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்றதையும் வரைமுறைப்படுத்துவோம். ஏன்னா வந்துட்டு நிர்வாக வசதிக்காக அதை வரைமுறைப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் வரி விதிப்புலையும் மாநில அரசாங்கத்துக்கு 75%, தேசிய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா, அதாவது மத்திய அரசாங்கம் இங்கே 75 அங்கே 25 அப்படின்ற மாதிரி வந்துட்டு புது சட்ட வரைவை கொண்டு வந்து அதுக்காக பாடுபடுவோம் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு அறிவிப்பா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்ததுலேயே இலவசம் இல்லாத ஒரு அறிவிப்பா இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரக்கூடிய ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு அடுத்த கட்ட அந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பா தான் இது எனக்கு தெரியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீமானவருடைய அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.